ஹாய் கைஸ், இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் இருச்சேரி. இது பூசணிக்காய், பரங்கிக்காய், எல்லோ பம்கின்னு சொல்லிகிட்டே போகலாம். இதை நம்ம நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் கட் பண்ணோன்னா சீக்கிரம் குக் ஆகி அது மேஷி ஆகிடும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த பம்கினில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுன்னா விஷன் அண்டு ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வெஜிடபிள். இது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 கை முளைக்கட்டின கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். கேரளாவில் அவங்க தட்டைப்பயிறுன்ற இந்த காராமணி இந்த வெரைட்டியை தான் இதோட ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேஞ்சுக்கு நான் முளைக்கட்டின கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 6 விசில் போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பு நிறைய தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு. இது நடுவில் இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இதோட டெக்ஸ்சர் நல்லா குக் ஆகிருக்குன்னு. நம்ம கரண்டி வச்சு அழுத்தி பார்க்கலாம். அழுத்துனா இப்படி உடஞ்சி வருதுனாவே இது வரைக்கும் குக்கானது, மோர் தென் எனாஃப், நிறுத்திடலாம். இப்போது ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையே இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், இதை நம்ம ஒரு கோர்ஸ் ஃபார்முக்கு அரைச்சதை இதோடு சேர்த்து நல்ல கலரி கொடுக்கலாம். இது தேங்காய், அந்த பரங்கிக்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாகட்டும். இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் செவக்கும் போது 2 காஞ்ச மிளகாவை சேர்த்து ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோன்னா கேரளா ஸ்பெஷல் இருச்சேரி தயாராகிடும். இது உண்மையிலேயே ஒரு டேஸ்டியான ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஒரு பூசணிக்காய் வச்சு இந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான கேரளா ரெசிபின்றது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.